வணக்கங்க, நான் உங்கள் பிரபாகரன். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரோடு மாரியம்மன் கோயிலில் தாங்க இருக்கோம். ஒரு மனுஷனுக்குள்ளார பக்தி கலக்கும்போது அவங்க சாப்பிட்ற உணவு பிரசாதமாக மாறிடுது, பட்னி விரதமாகிடுது, தண்ணி தீர்த்தமாகிடுது, இசை கீர்த்தனையாக மாறிடுது, இதயம் கோயிலாக மாறிடுது, செயல் சேவையாக மாறுது, பயண யாத்திரையாக மாறுது. மொத்தத்தில் மனுஷன் புனிதமாகறான். கண்டிப்பாக இந்த மாதிரியான திருவிழாக்கள்லாம் பார்த்திங்களா, மக்கள் இன்னுமே ஒரு ஒற்றுமையோடு இருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இந்த ரோடு மாரியம்மனோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்களா, கூழ் ஊற்றி வருஷம் வருஷம் பார்த்திங்களா, எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் இருந்தாலையும் இங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்திங்களா ஒன்று கூடி கூழ் ஊற்றி மறுநாள் பார்த்திங்களா மாவிளக்கு, அக்னிகரகம், பூங்கரகம், அப்புறம் பார்த்திங்களா அளவு குத்துறது, இதெல்லாம் பார்த்திங்களா எடுத்துகிட்டு வந்து மாரியம்மன் கோயிலான சேர்த்துவாங்க. அந்த மாதிரி தான் வருஷம் வருஷம் கொண்டாடுறாங்க. இந்த திருவிழாக்கள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்குது. முறைக்கு பார்த்திங்களா நம்ம கொண்டு சேர்க்கணுன்றதுக்காக வேண்டி தான் இந்த பதிவு பண்ணுறோம். இந்த கோயிலோட சிறப்பம்சம்னு பார்த்திங்களா, இங்கே இருக்கிற மக்களுக்கு பார்த்திங்களா காவல் தெய்வமாக இருக்குது. இங்கே பார்த்திங்களா ஆடு மாடு அப்புறம் விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. இந்த மக்களுக்கு பார்த்திங்களா இது நம்பிக்கையாக இருக்குது சாமி. இந்த கூழ் ஊற்றும் போது பார்த்திங்களா, கூழ் ஊற்றுறதுக்கு முன்னாடி கிடாய் வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் கூழ் ஊற்ற ஆரம்பிப்பாங்க. கூழ் அப்புறம் பாயாசம்லாம் இருந்தது, நம்ம வாங்கி குடித்தோம். மறக்காமல் இந்த பதிவு பாருங்கள். இந்த வரலாறு பார்த்திங்களா, இந்த கோயில் பார்த்திங்களா ரயில்வே ட்ராக்கை பக்கமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்களா ஃபாரஸ்ட்டு பர்மிஷனோட உள்ளே தள்ளி கட்டிட்டோம். இது சக்தி வாய்ந்த சாமி, நல்ல நேர்த்தி கடனெல்லாம் வச்சு நிறைவேறிச்சு அப்படின்னா வந்து அதை செலுத்துவாங்க. என்ன அவங்க கும்பிடியாக என்ன வச்சுருக்காங்களோ அதை செலுத்திட்டு போவாங்க. இந்த சாமியை பார்க்கும்போதே ஒரு ஆக்ரோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சக்தி வாய்ந்த சாமி. நம்ம வருஷம் வருஷம் இந்த விழாவில் கலந்துக்குவோம். இப்போ நம்ம பார்க்குற இடம் தான் பார்த்திங்களா பழைய இருந்த இடம். இங்கே பார்த்திங்களா ஒரு பெரிய மரம், ஊஞ்ச மரம் இருந்தது. அது ரயில்வே கொஞ்சம் காலப்போக்கில் விரிவடையணும் அப்படின்ட்டு அவங்களும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணதுனால இங்கே ஃபாரஸ்ட் துணையோடு பார்த்திங்களா உள்ளே தள்ளி கட்டிட்டாங்க. இந்த சாமி பார்த்திங்களா வருஷம் வருஷம் எப்படியாவது கொண்டாடிடுறோம். இந்த வருஷம் மக்களோட குறைன்னு பார்த்திங்களா மழை பெய்யாது தான். மாறி மழை பெய்யணும், மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக வேண்டி தான் விழாக்கள்லாம் கொண்டாடுவாங்க. அப்படி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலையும் அந்த மக்கள் பார்த்திங்களா இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடிடுறாங்க. இந்த வருஷம் பார்த்திங்களா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்க்கலாம், இது தொடர்ந்துட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மக்கள் செழுமையாக இருப்பாங்க. இங்கே இப்போ பார்த்திங்களா தீபாவளியெல்லாம் சாமி காட்டிட்டு வந்து குங்குமம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்களா கூழ் எல்லாம் ஒன்றா கலெக்ட் பண்ணி பார்த்திங்களா அதுக்கப்புறம் தான் கரைச்சி ஊற்றுவாங்க. போன வருஷம்லாம் பார்த்திங்களா அவங்க கொண்டு வர பாயாசத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே எல்லாத்துக்கும் மொண்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த வருஷம் அந்த மாதிரி பண்ணல, மொத்தமாக கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுத்துட்டாரு. நமக்கு இந்த வருஷம் சிரமம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு டம்ளர் வாங்கி டாப்லோ குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். பயங்கரமாக இருந்ததுங்க. அதெல்லாம் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி இந்த சேமியா போடுற பாயாசம், பால் பாயாசம், அப்புறம் அந்த சர்க்கரை அந்த வெள்ளை பாயாசம் மாதிரி செய்வாங்க பாருங்கள், அந்த வெள்ளை சோப்பு, அந்த மாதிரி எல்லாம் கலந்து ஒரு காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்களா இந்த கூழ் மொத்தமாக கலெக்ட் பண்ண கூழெல்லாம் கலந்து வெங்காயம் அப்புறம் உப்பெல்லாம் போட்டு நல்லா கலக்கி தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்களா அந்த சென்டிமெண்ட்டாக பார்த்திங்களா எப்பயுமே அந்த பெண் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நமக்கெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. மக்களெல்லாம் ஆர்வமாக வாங்கிட்டு போகிறது, அதுக்கப்புறம் வாங்கி குடிக்கிறது. நம்மளும் வாங்கி குடிச்சிட்டோம். நைட்டுக்கு இதே சரியாக போயிடுச்சு. கூழ் பார்த்திங்களா நம்ம சூட்டை தணிக்கிற ஒன்று. எல்லா நண்பர்கள்லாம் வாங்கி குடிச்சிட்டு நம்ம கிளம்பிட்டோம். மறக்காமல் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்காங்க. கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்றத பதிவு பண்ணுன்றதுக்காக வேண்டி தான் இந்த பதிவு. மறக்காமல் உங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரியான திருவிழாக்கள்லாம் போட்டாங்களா டைம் அட்லீஸ்ட்டு கொஞ்ச நேரமாவது ஒதுக்கி போய் இப்போ ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரியான விசேஷம்லாம் கலந்து அந்த தர சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்கள் பிரபாகரன்.
மூணு மணி அளவில் ஆடலும் முக்கிய அறிவிப்பு. எத்தனை மணி சாயந்தரம் 3 மணிக்கு ஊர் மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. ரோட்டுமறையம்மன் கோயில் அருகாமையில் நாளை விளக்கு கட்டிய வந்து தருமாறு. 2 மணி அளவில் வந்து தருமாறு தாய்மாவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ரோட்டுமறையம்மன் கோயில் அருகாமையில் நாளைக்கு விளக்கு கட்ட 2 மணி அளவில் வந்து சேருமாறு தாய்மாவுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வேண்டுகோள். நாளை புதன்கிழமை மாவிளக்கு எடுக்குவதால் சரியாக 2 மணி அளவில் அனைத்து ஊர் பொதுமக்களும் இந்த மாவிளக்கு எடுத்துக்கொண்டு மழை வரும் காரணத்தினால் நேரத்தில் வந்து மாவிளக்கு எடுத்துக்கொண்டு வந்து நம்ம மாரியம்மாவுக்கு இந்த வரி கொடுக்காத அனைத்து உள்ளங்களும் வரி கொடுத்து நமது மாரியாத்தாளுக்கு நேர்த்திக்கடனை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.